This meeting is being recorded. So content writing அப்புறம் content marketing அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதில் மெயினாக வந்து கண்டென்ட் ரைட்டிங் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அது அந்த கண்டென்ட் எப்படி கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டென்ட் மார்க்கெட்டிங். பட் கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் எப்படி எழுதுது. ஆல் சர்ச் இன்ஜின்ஸ் எந்த சர்ச் இன்ஜினாக இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ் கண்டென்ட்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரெஷ் கண்டென்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அப்டேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த சர்ச் இன்ஜின்ஸ்க்கு அது பிடிக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் போட்டிருக்கீங்க. அந்த பிஸ்னஸ் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கண்டென்ட் அப்படியே இருக்கிறப்ப சர்ச் இன்ஜின் என்ன பார்ப்பாங்கன்னா, ஏதாவது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்காதா, அதை நான் கொண்டு வந்து காமிக்க முடியாதா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால கண்டென்ட் வந்து அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் லேண்டிங் பேஜுக்கு நம்ம எழுதுகிற கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு ஆர்டிகிள் பிளாக் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியில் போய் எழுதுறதா இருக்கட்டும், எங்கே எழுதுனீங்கனாலும் அந்த கண்டென்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், லேட்டஸ்ட் இதில் இருக்கணும். அந்த லேட்டஸ்ட் சம்மந்தமான ஹூக்ஸ் எல்லாம் இருக்கும். இஆர்எம் மென்ஷன் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ கூகுளை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஇஏடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? கூகுளோட அல்காரிதம் கண்டென்ட் ரைட்டிங் பொறுத்தளவுக்கு ஒரு அல்காரிதம் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா அது? அதுல பாத்தீங்க. ஓகே, வெரி குட். எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ், ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு 4 ஃபேக்டர்ஸ் பாக்குறாங்க. அதாவது நீங்க எழுதுற அந்த கண்டென்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், உங்களுக்கு அதுல எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும், நீங்க சொல்ல வர்றதுல ஸ்ட்ராங்கா அத்தாரிட்டி இருக்கும், எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு அத்தாரிட்டேட்டிவ்னஸ் அதுல இருக்கணும், ட்ரஸ்ட் வந்து அதுல இருக்கும், நம்பிக்கை தன்மை அதிகமாகும். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூகுள் பாக்குறாங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு புக் எழுதுறேன். ஓகேவா? லைஃப் ஆஃப்டர் 60 அப்படின்னு ஒரு புக் எழுதுறேன். இதை வந்து ஒரு புக்குன்னா என்னது, ஆர்டிகிளா எழுதுறேன், நெட்ல வந்து எழுதுறேன், என்னோட வெப்சைட்லயோ என்னோட பிளாக்லயோ போட்டு நான் எழுதுறேன். அப்ப கூகுள் யோசிக்கிறாங்க, என்னை ஓரளவு கண்டுபிடிக்கிறாங்க, இவங்களுக்கு இவ்வளவுதான் ஏஜ் இருக்கும், பட் இவங்க எப்படி லைஃப் ஆஃப்டர் 60 பத்தி எழுதுறாங்க, இவங்க லைஃப் ஆஃப்டர் 60 தாண்டல இவங்க. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இவங்களுக்கு இருக்காது. ஆனா எப்படி இந்த புக் எழுதுறாங்க, இதை நான் போய் எல்லாத்துட்டையும் காமிக்கலாமா வேண்டாமா கூகுள் யோசிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன நான் சொல்றேன்னா, நான் வந்து எங்களோட தாத்தாவையோ இல்ல அப்பாவையோ இப்படியெல்லாம் நான் பார்த்து வர்றதுனால அவங்களோட லைஃப் வந்து ஆஃப்டர் 60 இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பர்டைஸ் எனக்கு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம், நாலேஜ் இருக்கு எனக்கு. ஆனா நான் அதையே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல, பட் எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு. ஸோ எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அத்தாரிட்டேட்டிவ், நான் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் இதெல்லாம் பண்றதுனால ஒரு அத்தாரிட்டியா நான் என்னால சொன்னேன், அந்த ஆர்டிகிள்ல சொன்னேன்னா நம்பகத்தன்மை அதிகமாகும். ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ், நான் சில பேர்த்த போட்டுட்டு சில ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அக்கார்டிங் டு இந்த நேஷனல் ஹியூமன் அந்த மாதிரி ஏதாவது 2 இதெல்லாம் எடுத்துட்டு நான் பண்ணினேன்னா இந்த அத்தாரிட்டேட்டிவ் அண்ட் ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் உங்களுக்கு வந்து. ஸோ ஒரு ஆர்டிக்கல்ல வந்து அவங்க பாக்குறப்ப கூகுள் என்ன பாக்குறாங்கன்னா, அந்த ஆர்டிக்கல் எழுதுனவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அந்த அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கா, அதுல நாலேஜ், அத்தாரிட்டேட்டிவ் எங்க இருக்கு. அத்தாரிட்டேட்டிவ்னா ஒரு அக்கார்டிங் டு WHO அப்படிங்கிறப்ப அங்க இருந்து இங்க டேட்டாவை நம்ம கொண்டு வர்றப்ப கொஞ்சம் நம்பகத்தன்மை அதிகமாகும். அதான் அத்தாரிட்டேட்டிவ். ட்ரஸ்ட் ஒர்த்தினா ரெவ்யூஸா இருக்கும், டெஸ்டிமோனியல்ஸா இருக்கட்டும், கேஸ் ஸ்டடியா இருக்கும், ஏதாவது நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல அது நம்பும். ஸோ அப்போ கூகுள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, நீங்க எந்த ஆர்டிக்கல் எந்த கண்டென்ட் இருந்தாலும் இது 4 இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நம்மளே வந்து நேற்று எழுதிட்டு இருந்தோம் ஒரு கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நம்மளுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆர்டிகல் மாதிரி எழுதல, ஒரு லேண்டிங் பேஜ், ஒரு யூசர் அதை தேடி வர்றப்ப நம்ம அதை கொடுக்கணும். அப்ப நம்ம இந்த ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு அதுல இருக்கு. அதுல எக்ஸ்பர்டைஸ், எஸ் நாங்க இதுல எக்ஸ்பர்டைஸ் இருக்கோம், அத்தாரிட்டி, ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் எல்லாமே இதுல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த கூகுள் வந்து அந்த கண்டென்ட்டை ரேங்க் பண்றதுக்கு இருக்கும். ஸோ
Recording has been resumed. So experience, expertise, authoritative, trustworthiness அப்படின்னு நம்ம சொல்றோம். So have you actually done this? Is this written by someone who has real life experience? அப்படிங்கிறதுதான் இது. Did you use the product? Did you do the job? Did you face the problem? Best digital marketing are written by someone who never worked in marketing. அப்படிங்கிறப்ப கூகுள் கண்டுபிடிக்குது இவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி எழுதியிருக்காங்க, ஆனா இதுல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்ப எப்படி கண்டுபிடிக்குது? நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ரிட்டர்ன் பை அப்படிங்கிறத ஒரு ஆத்தர் போடணும். யாரு எழுதியிருக்காங்க இந்த ஆர்டிகிள் அப்படிங்கிறது. எக்ஸ்பர்டைஸ், டு யூ நோ வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட்? நான் அந்த ரிசர்ச் பண்ணியிருப்பேன், அந்த ஃபீல்டில் எனக்கு ஒரு இது இருக்கு, நாலேஜ் இருக்கு, அதெல்லாம் வந்து இதுல வரும். டு அதர்ஸ் ரெஸ்பெக்டிவ், டு அதர் பீப்புள் ஆர் வெப்சைட் ரெகக்னைஸ் திஸ் பர்சன் ஆர் பிராண்ட். ஸோ நம்மளை பத்தி வேற ஒரு வெப்சைட்ல எழுதியிருக்காங்க, மோகன் குமார் வந்து இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காரு, ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்காரு ஏஜ்டு பீப்புள் பத்தி, அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் எதாவது நான் கொண்டு வந்தேன்னா அதுதான் அத்தாரிட்டேட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்றேன். ஆர் அக்கார்டிங் டு இந்த வெப்சைட் இந்த டேட்டாவை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் கொண்டு வரேன். யுவர் இன்ஸ்டியூட் மென்ஷன் ஆர் பிளாக்ஸ், ரிவ்யூஸ், யூடியூப், கூகுள் மேப்ஸ். நம்மளோட இன்ஸ்டியூட் வேற எங்கெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கோ அப்போ அத்தாரிட்டேட்டிவ்னஸ் அதிகமா இருக்கும். ட்ரஸ்ட்வர்த்தினஸ், இஸ் இஸ் சேஃப், ஹானஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது. ஜென்யூன் ரிவ்யூஸ், அபவுட் அஸ், யாரு என்ன இதெல்லாம் இருந்ததுன்னா நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக வரும். So experience shows you have done it. Expertise proves you know it. Research பண்றதுல. Authority shows others respect you. Trust proves you are genuine. So very important. So for a landing page, how these four groups. சும்மா கேக்குறது, நான் லேண்டிங் பேஜ்ல எப்படி எழுதுறது? It's grouped into sections. Group 1, experience plus expertise. நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, 15 plus years of experience, 5,000 plus students trained, industry focused அப்படிங்கிறது experience plus expertise சொல்றோம். அத்தாரிட்டேட்டிவ்ஸ் என்ன சொன்னோம்? எக்ஸாம்பிள் சொல்றாங்க, 4.8 Google rating, logos of placement companies, videos, testimonials. Authoritativeness plus social proof or trustworthiness அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரஸ்ட்வர்த்தினஸ்க்கு என்ன சொல்றாங்க? வாட் டு ஷோ, பிசிக்கல் அட்ரஸ். இப்படி ஒரு அட்ரஸ் வந்தோ இந்த இருக்கிறோம், கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுக்குறோம். கிளியர் கோர்ஸ், நோ ஃபால்ஸ் ப்ராமிசஸ், நோ பிளேஸ்மெண்ட் கேரண்டி கிளைம்ஸ், டிரான்ஸ்பரண்ட் கவுன்சிலிங், இதெல்லாம் வந்து நம்பர். இந்த ட்ரஸ்ட் இதுலயும் ரெண்டு சேம்ல கிட்டத்தட்ட. நீங்க ரேட்டிங்ஸ் வந்து ட்ரஸ்டிங்லயும் போடலாம், அத்தாரிட்டேட்டிவ்லயும் போடலாம். ஏன்னா நம்ம எப்படி அதை இன்டர்பிரேட் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லேண்டிங் பேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 15 வருஷமா ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எவ்வளோ ஸ்கோப் இருக்கு, எத்தனை டைப் ஆஃப் ஜாப்ஸ் நீ உருவாருக்கு அதிகமாக இருக்கு, இது மூலமா நான் ஐடி அண்ட் ஐடி கம்பெனிஸ் ரெண்டுலேயும் வேலை இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளோட எக்ஸ்பர்டைஸ், நம்ம ரிசர்ச் பண்ணி எழுதுற மாதிரி சொல்றோம். Trustworthiness வந்து according to naukri.com, there are 2 lakh plus job openings in digital marketing அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்றது ட்ரஸ்ட்வர்த்தினஸ். அத்தாரிட்டேட்டிவ். ட்ரஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ், ரேட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நாளைக்கு நீங்க ஒரு ஆர்டிகல் நீங்க எழுதுறீங்கன்னா இதையெல்லாம் கவர் பண்ணி நீங்க எழுதணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். ஸோ இந்த இது வந்து நம்ம பேக் லிங்க்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆஃப் பேஜ் எஸ்இஓல கவர் பண்ணுவோம். அதுல வந்து இதை எப்படி மார்க்கெட் பண்றது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து என்னன்னா கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறதுல நான் சொன்னேன். அடுத்து வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் பேஜ் எஸ்இஓல நம்ம பார்ப்போம். இந்த அல்காரிதம் ஞாபகம் இன்டர்வியூல உங்களுக்கு கேட்கலாம். EEAT அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ், அத்தாரிட்டேட்டிவ்னஸ், ட்ரஸ்ட்வர்த்தினஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஸோ அதான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் இதுல சொல்லி. இப்போ இன்டர்னல் லிங்க்ஸ், எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கு. இன்டர்னல் லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயே நம்ம சில லிங்க் கொடுக்கறது இன்டர்னல் லிங்க்ஸ். ஓகே, இப்போ பாட் கோவை, இப்போ நேற்று நம்ம எழுதுறோம் பார்த்தீங்களா அந்த கண்டென்ட்லாம், இந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பான். வாட்ஸ்அப் சேட்பாட், நேற்று எழுதிடுவோம் சேட்பாட் சொல்யூஷன்ஸ் ஃபார் ரியல் எஸ்டேட், ஃபார் எட்டெக் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் இன் கோயம்புத்தூர், ஃபார் ரியல் எஸ்டேட். இது எல்லாத்துலேயும் ஒரு CTA, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்.
எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், ரியல் எஸ்டேட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் இந்த போட்டுக்கலாம். ஹவு வாட்ஸ்அப் சர்வா ஹெல்ப் ரெஸ்டாரண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆர்டர். அடுத்து ஃப்ரீ ட்ரையல் அவைலபிள் அப்படின்ட்டு இது வந்து தனியான ஹவு பாட் கேன் இம்ப்ரூவ் சேல்ஸ் கன்வர்ஷன்ஸ் இருக்குது, சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ரெடி டு ஆட்டோமேட் யுவர் சேல்ஸ் சப்போர்ட் பாட் கோவை அப்படிங்கிறத நீங்க பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டென்ட்ல லிங்க் அப்படிங்கிறது இங்க எங்கேயுமே பிளேஸ் பண்ணல. நீங்க நல்லா பாருங்க, எல்லாமே கண்டென்ட்டா இருக்கு. அப்ப லிங்க் வந்து நம்ம கொடுக்கணும். லிங்க் கொடுக்கறதுனா இன்டர்னல் லிங்க் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க். இப்போ நம்ம சிங்கிள் பேஜ் வெப்சைட் அப்படின்னு நம்ம இன்டர்னல் லிங்கோட நம்ம முடிக்கிறோம். பட் ஆனா நான் ஒன்று சொல்லியிருந்தேன், ஒரு பிளாக் ஒன்று எழுதியிருந்தோம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பிளாகை காமிக்கிறேன். இது வந்து நம்ம எங்கேயுமே காமிக்கல, மெனுல காமிக்கல. பட் சேம் பாட் கோவைக்குள்ளேயே வந்து வருது. வாட்ஸ்அப் ஏஐ சேட்பாட் கம்பெனிஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் பிசினஸ் கம்யூனிகேஷன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ என்ன, வாட் இஸ் வாட்ஸ்அப் ஏஐ சேட்பாட்? வாட்ஸ்அப் இஸ் ரெஃபர்ஸ் டு an automated program linked with வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ. அப்ப யாருக்காச்சும் டவுட் வரும், வாட்ஸ்அப் பிசினஸ், அப்ப இந்த இடத்துல கிளிக் பண்ண போனோம்னா உங்களுக்கு அது சம்பந்தமானது ஓப்பன் ஆகும். business.whatsapp.com ஓப்பன் ஆயிடுச்சு. மேபி அவர் ஓப்பன் நியூ விண்டோவில் கொடுத்துருக்கணும், ஒரே இதில் கொடுத்தாங்க. அப்போ இந்த இது ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிங்க்ல போயிடுது. இது வந்து வேற லிங்க்கு போகுது, வாட் கோயிலிருந்து வேற ஒரு இதுக்கு போகுது. ஸோ வி கால் இட் அஸ் அன் எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு உள்ளேயே போற மாதிரி ஏதாவது லிங்க் இருக்கு? அப்பா கோயில் ரிட்டர்ன் பை உமா கண்டென்ட் ரைட்டர் பாட் கோவில். ஸோ இன்னும் கொஞ்சம் உமாவை பற்றி ஒரு லிங்க் கொடுக்கணும். அவங்களோட லிங்க் வந்து மீடியம் அந்த மாதிரிலாம் இருக்கு, அதில் கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் எடுக்க சொல்லணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுனா, இந்த இடத்துல பாருங்க, தட் இஸ் வேர் பாட் கோவைன்னு இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணேன்னா பாட் கோவைக்கு வரும். இது இன்டர்னல் லிங்க். நல்லா பாருங்க, பேக் போனோம்னா இதுவும் பாட் கோவையில தான் இருக்கு, அது ஹோம் பேஜ்ல இருக்கு. ஸோ எப்போ நீங்க ஒரு ஆர்டிகல் எழுதுனீங்கனாலும் மினிமம் 2 இன்டர்னல் லிங்க்கும் ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ மினிமம் 2 இன்டர்னல் லிங்க், மினிமம் 1 எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ லிங்க், ஸோ அப்போ என்ன ஆகுனா, நீங்க நம்மளோட இந்த இதுல கம்மியா இருக்கு உங்களுக்கு, இங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். அதனால 2 லிங்க் இன்டர்னலாகவும் இது வந்து எக்ஸ்டர்னல் லிங்க். எக்கனாமிக் டைம்ஸ் பத்தி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இது ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இன்டர்னல் லிங்க். கான்டாக்டஸ் கிளிக் பண்ணோம்னா ஆப்பின்குள்ளேயே வந்து கான்டாக்டஸ் பேஜ் போறதுனால இன்டர்னல் லிங்க். ஹையரிங் கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணேன்னா ஆப்பிள் டெக்னாலஜியா பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் சம்பந்தமா போகுது. ஹெச்ஆர் இதை கிளிக் பண்ணோம்னா இது. ஸோ இதுதான் இன்டர்னல் லிங்க் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க். ஸோ மினிமம் 2 இன்டர்னல் இருக்கணும், மேலே இருக்கலாம், தப்பு இல்லை. நீங்க விக்கிபீடியா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து உங்களுக்கு இன்டர்னல் லிங்க்ஸா இருக்கு. நீங்க பாருங்க, ரோசா பக்ஸ் நீங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா, விக்கிபீடியாக்குள்ள தான் வரும். இவங்களை கிளிக் பண்ணீங்களா, விக்கிபீடியாக்குள்ளே வரும். ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து தான் விக்கிபீடியா லிங்க் மோஸ்ட் இருப்பாங்க. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸாகவே இருக்கும். உங்களோட வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வித் லிங்க்ஸ். ஸோ அதனால இன்டர்னல் லிங்க்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அது ஒரு எஸ்இஓ பேராமீட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுள் வந்து லிங்க் இருந்ததுன்னா வேற வேற வெப்சைட் ஒரு வெப்சைட் லிங்க் அது ட்ராக் பண்ணிட்டே போகும். அதனால அதோட கிராலிங் இண்டெக்ஸிங் அந்த ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும், நிறைய லிங்க் வந்து அதை சோர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுவா தேடுறதுக்கு பதிலாக நம்ம வெப்சைட்டுக்கு வரும். அந்த வெப்சைட் வந்து பார்க்கறதுனால இன்னொரு லிங்க் அதை கண்டுபிடிக்கும், உடனே அங்கே போகும். அப்போ அதை கிராலிங் இண்டெக்ஸிங் இந்த மாதிரி நடந்துட்டு ஈஸியாக நடந்துடும்.
இதுக்குன்னு ஒரு டைம் வச்சு ஒரு வெப்சைட்டுக்கு போகாம நான் இன்னொரு வெப்சைட் பார்க்க வந்து அது மூலமா நான் இங்க போயிட்டேன், என்னோட ஒர்க் ஈஸியா முடியும் அப்படிங்கிறத. ஸோ அதனால இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து கண்டிப்பா வேணும். போல்டு, டெக்ஸ்ட் போல்டு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வேர்ட் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மேக் போல்டு. நீங்க ஒரு பிரைமரி செகண்டரி இந்த 10 கீவேர்டு எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து போல்டு பண்ணும். எப்ப நம்ம நார்மலா ஒரு போல்டு பண்ணுவோம், ஏதாவது எம்பசைஸ் பண்றப்ப முக்கியமானது என்டையர் பேஜ்ல முக்கியம் அப்படின்னா நம்ம போல்டு பண்ணுவோம். இப்போ போல்டு பண்றத வந்து கூகுள்ல மாதிரி உள்ள சர்ச் இன்ஜின் பாக்குது. ஸோ இது போல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு அப்படிங்கறத அது புரிஞ்சுக்கும். ஸோ அப்ப நம்ம எஸ்இஓல ரேங்க் ஆகிறதுக்கு யூசர் சர்ச் பண்ற வேர்டு வந்து இங்க இருக்கணும், கண்டென்ட்ல இருக்கணும். அதே சமயத்துல அது போல்டா இருந்தது அப்படின்னா இன்னும் வந்து நம்மளுக்கு ஹையர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ரேங்க். அதே மாதிரி இந்த இன்டர்னல் லிங்கிங் இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் ஆங்கர் டெக்ஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படின்னா இப்ப நான் காமிச்சு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து ஆங்கர் டெக்ஸ்ட். இது ஒரு மீனிங்ஃபுல்லா கொடுக்குறோம். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இது ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட். இதை வந்து நீங்க அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வேர்ல்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ப்ளா ஃபுல்லா எடுத்துட்டு அவ்வளவு பெரிய லிங்க் வந்து கொடுக்குறோம். அவ்வளவு பெரிய லிங்கை வந்து நீங்க கொடுக்கூடாது. ஒரு சின்ன இது அது என்னன்னு அவங்க பாக்குறதுக்காக கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஆங்கர் டெக்ஸ்ட்ங்கிறது பெருசா வேண்டாம். ஒரு பெரிய சென்டென்ஸோ இல்ல பேராகிராஃபோ இருக்கக்கூடாது. ஒரு வேர்ட் ஆர் 2-3 வேர்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். டெக்ஸ்ட் போல்டு வந்து நம்ம சொல்றோம். இமேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து இப்போ டெக்னிக்கல், இப்போ ஜென்ரல் எல்லாமே நம்ம கவர் பண்றோம். ஆன் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ அப்படின்னு நம்ம சொல்றது. robots.txt ஒவ்வொரு வெப்சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா robots.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையெல்லாம் வந்து கூகுள் ஆர் எனி சர்ச் இன்ஜின் ஆக்சஸ் பண்ணலாம், எதையெல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. See, they are respecting our privacy. இப்போ நான் வந்து 10 பேஜ் வச்சிருக்கேன் என்னோட வெப்சைட்ல, அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஜாவா அதெல்லாம். அதுல வந்து ஒரு சில பேஜ் வந்து நான் கூகுளுக்கு தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அந்த robots.txt மூலமா நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இதோட இதில் போய் பாருங்க, appincoimbatore.com/robots.txt. இந்த இடத்துல என்ன சொல்றேன், யூசர் ஏஜென்ட் ஸ்டார். யூசர் ஏஜென்ட்டுங்கிறது என்னன்னா சர்ச் இன்ஜின். அதாவது எந்த ஒரு சர்ச் இன்ஜினா வேணா இருக்கலாம். ஆனா நம்ம கூகுளை மட்டும் சொல்றது இல்லை சர்ச் இன்ஜின். நீங்க கூகுளை மட்டும்தான் அலோவ் பண்ணணும்னா இந்த ஸ்டார் எடுத்துட்டு கூகுள் பாட், அதோட சர்ச் இன்ஜினோட பாட் பேர் வந்து கூகுள் பாட்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஸ்டார் போட்டீங்கன்னா எல்லா சர்ச் இன்ஜின் நம்மளை பொறுத்தவரை யார் வேணாலும் நம்மளுக்கு கிரால் பண்ணிக்கலாம். டிஸ் அலோவ் அப்படின்னு என்னன்னா டோன்ட் அலோவ் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் WP கண்டென்ட் அப்லோட்ஸ் பிளகின் இதை வந்து அலோவ் பண்ணாதீங்க, சர்ச் இன்ஜின்ல கொண்டு வராதீங்க, நீங்களும் இதை பத்தி கண்டுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னோட என்டையர் வெப்சைட்டையும் நீங்க பாத்துக்கோங்க, ஆனா இந்த பர்டிகுலர் ஃபைல நீங்க வந்து கிராலிங் இண்டெக்ஸிங் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஜென்ரலா என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டார் போட்டு டிஸ்அலோவ் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சைட் மேப். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அலோவ் எல்லாமே இருக்கணும், டிஸ்அலோவ் இது ஒண்ணுதான் இருக்கணும். ஓகே, இது நான் வேற ஒரு சைட்ல இருந்து நம்ம எடுப்போம். இப்போ twitter.in robots.txt இவங்க எப்படி எழுதிருக்காங்க பாத்தீங்களா, யூசர் ஏஜென்ட் கூகுள் பாட், அதாவது கூகுளுக்கு மட்டும் இவங்க சொல்றாங்க அலோவ் star.js ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்ல அலோவ் பண்ணுங்க, CSS அலோவ் பண்ணுங்க, யூசர் ஏஜென்ட் ஸ்டார் டிஸ்அலோவ் இதெல்லாம் வந்து டிஸ்அலோவ் பண்ணுங்க அப்படின்னு எழுதிருக்காங்க. ஸோ இவங்களும் சிம்பிளா இன்னொரு சைட் ஏதாவது போலாம். இவங்க எதுவுமே வந்து டிஸ்அலோவ் பண்ணல, எல்லாமே வந்து அலோவ் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னா எல்லா ஃபைலையும் அலோவ் பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது நீங்க அலோவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்அலோவ்னு போட்டு எந்தெந்த ஃபோல்டர் ஆர் எந்த ஃபைல் அப்படின்னு போட்டு டிஸ்அலோவ் போட்டு. இது வந்து ரோபோட். அப்ப இது வந்து டிஃபால்ட்டா இருக்காது. இது முதல்ல எல்லாம் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் .txtங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நோட் பேட்ல கிரியேட் பண்ணி இந்த ஃபார்முலாவை அப்படியே போட்டுட்டு சர்வர்ல அப்லோட் பண்ணிடும், ரூட் ஃபோல்டர்ல
இங்க வந்துடும். இன்னைக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேர்ட் ப்ரெஸ் அந்த டெக்னாலஜியில நம்ம வெப்சைட்டை டெவலப் பண்றதுனால ஒரு பிளகின் நம்ம போடுறோம். யோஸ் எஸ்இஓ அப்படிங்கிற ஒரு பிளகின் போட்டா ஆட்டோமேட்டிக்கா இது ஜென்ரேட் ஆயிடும். ஓகேங்களா, நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடுது. இது மாதிரி 2 இது ஜென்ரேட் ஆகும். ஒன்னு வந்து சைட் மேப் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரோபோட் டெக்ஸ்ட். யோஸ் எஸ்இஓ ஜென்ரேட் ஆகும். நான் எல்லாமே உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் வர்றப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். வேர்ட் ப்ரெஸ்ல எப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி ஜென்ரேட் ஆகுது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் SEO plugin. அப்ப நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்ல இந்த robots.txt இல்ல அப்படின்னா கூகுள் வந்து பார்த்து ரோபோட்ஸ் நான் எல்லாத்தையுமே கிரால் பண்ணிக்கலாமா, ஒரு ஃபைல் இல்லைங்கிறப்ப அது என்ன யோசிக்கும், இவன் என்ன என்னோட டெர்ம்ல எனக்கு ஏற்ற மாதிரியே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாட் ஓன்லி கீவேர்டு பேஸ் பண்ணி வர்றதுதான் வெப்சைட்டுக்குள்ள வர்றது. இதெல்லாம் டெக்னிக்கல். நம்ம சர்வர்ல ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணி அதை கூகுள் செக் பண்ணி இதெல்லாம் இருந்தீங்கன்னா நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால robots.txt கண்டிப்பா நம்ம எல்லாத்தையுமே அலோவ் பண்ணாலும் ஸ்பெசிஃபிக்கா robots.txtன்னு ஒரு ஃபைலை போட்டுட்டு தான் நம்ம சொல்லணும். நான் எல்லாத்தையும் அலோவ் பண்றேன், அப்புறம் எதுக்கு அதை போய் நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அப்படி கிடையாது. அது கூகுள் வந்து அந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு பார்க்குது. அதனால தேவை. அதே மாதிரி சைட் மேப் .xml அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைட் மேப் .xml எகைன் நீங்க யோஸ் எஸ்இஓ பிளகின் போட்டீங்க வேர்ட் ப்ரெஸ்ல அப்படின்னா இதுவே டெவலப் பண்ணிருக்குங்க. சைட் மேப் அது கிரியேட் பண்ணிடுது. அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீ சைட் மேப் ஜென்ரேட்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். வித் ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கும், 500 பேஜ் 200 பேஜ் அப்படின்ட்டு. இதுல போயிட்டு நீங்க எந்த வெப்சைட்ல கொடுத்தீங்கன்னா அது ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் .கோவை.in அப்படின்னு போடும். சிம்பிளான வெப்சைட் 2 பேஜ் தான் இருக்கு. இது வந்து வேர்ட் ப்ரெஸ்ல கிரியேட் பண்றப்ப என்னன்னா டைரக்டா சைட் மேப் .xml அப்படிங்கிற போல சைட் மேப் _index.xml அந்த பிளகினை கிரியேட் பண்ணிடுது. நான் அந்த டிஃபரன்ஸுக்கு ஆகிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கேன் தான். இதுதான் வந்து XML நான் டவுன்லோட் பண்றேன். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. கோவையோட உங்களுக்கு XML ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் சைட் மேப் ஃபைல். என்னன்னு பாருங்க, ஒரு வெப்சைட் URL இருக்கு. லாஸ்ட் மாடிஃபை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. என்னைக்கு 4/2/2026 இன்னைக்கு எந்த டைம் விட்டுருக்கோம். ஸோ ஒரே ஒரு URL தான் இருக்கு இன்னொன்று. பட் இதுல என்ன ஆகுதுன்னு பாருங்க, அந்த சைட் மேப் ஜென்ரேட் பண்ணதுல இன்னொரு URL நம்மளுக்கு இருக்கு. கரெக்ட்லாம் அது ஏன் ஜென்ரேட் பண்ணலன்னு இப்போ நான் காமிச்சல ஒரு பிளாக் எழுதுறது அப்படி. அப்போ நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா வெப்சைட்ல இல்லாமல் சர்வர்ல இருக்கு, வெப்சைட்டுக்குள்ள அட்டாச் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அது பண்ணிருக்கு. ஏன் பண்ணல அப்படிங்கறத நான் செக் பண்ணி பார்க்குறேன். பட் நார்மலா அந்த URL வரணும் உங்களுக்கு. இப்போ ரியல்ல நம்ம போய் இதுல போய் பார்ப்போம். கோவை வெப்சைட்ல ஆட்டோமேட்டிக் ஜெனரேஷன் நான் சொன்ன பாத்தீங்களா .xml. அது ஏல வந்திருக்குன்னா அது வந்து பிளாக்ங்கிறப்ப போஸ்ட் கீழே வரும். இதுல வரும் சைட் மேப் .xml போனா நீ வேர்ட் ப்ரெஸ்ல ஜெனரேட் பண்ணிருந்தீங்கன்னா ஃபார் ஜெனரேட்டட் பை யோஸ் எஸ்இஓ திஸ் அன் XML சைட் மேப் மீன் ஃபார். அது என்ன சொல்றது, போஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் வச்சிருக்கு, பேஜஸ்னு வச்சிருக்கு, கேட்டகரி இதெல்லாம் வச்சிருக்கு. இப்போ நம்ம நார்மலா லேண்டிங் பேஜஸ் எல்லாமே பேஜ் இருக்கும். பிளாக் ஆர்டிகல்ஸ் எழுதுறீங்கன்னா போஸ்ட்ல, வேர்ட் ப்ரெஸ்ல அப்படிதான் வரும். இப்போ பேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு URL இருக்கும். ஓகே, கோவை பிரைசிங் வாட்ஸ்அப் AI சாட்பாட். நான் கிளிக் பண்ணி பார்க்கறது என்ன URL. இது வேண்டியதில்லை, இந்த URL நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம். டெவலப்பருக்கு அனுப்பிச்சு இந்த SIP மட்டும் எடுத்துட்டு சரி என்ன நான் செக் பண்ணிட்டு போகிறோம். இன்னொரு இது என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ் வி சர்வ். நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் டெவலப் பண்ணது.
இதெல்லாம் இருக்கு. ஏன்னா நமக்கு எப்படி ஒரு ஆர்டிகல் மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். அதனால இதை இருந்ததுன்னா தப்பு இல்லை. அடுத்தது விசிட்டிங் கார்டு. அது இங்க அடுத்து தேங்க்யூ பேஜ்னு ஒரு என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். அப்போ இன்னொரு ஆர்டிக்கல் வந்து இதில் வரல. அது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போஸ்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் போனோம் அப்படின்னா அதில் இந்த இதுதான் வந்து அப்படியே நம்ம காமிச்ச ஒரு ஆர்டிக்கல். ஸோ அப்போ சைட் மேப் ஜென்ரேட் பண்ணதில் எல்லாமே வரல. ஆனால் யோஸ் எஸ்இஓ பிளகின் பாருங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துருச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி பிளகின் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீ சைட் ஜென்ரேட்டர் அதெல்லாம் போய் நம்ம பார்க்கறத விட இந்த மாதிரி இதில் நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது கவர் ஆகி. ஸோ நம்ம காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கிளைண்ட்டோட ஏதோட எக்ஸ்எம்எல் சைட் மேப் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் twitter.in sitemap.xml வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இண்டஸ்ட்ரி இவங்க என்னென்ன பேஜஸ் இருக்குங்கிறது இங்க பார்க்கலாம். இதுல கம்மியா இருக்கு அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ். இதுல பாருங்க பேஜ் அப்படிங்கிறது 2 வச்சிருக்காங்க. மூணு 2027 பாத்தீங்கன்னா எவ்வளவு பேஜஸ் வருது. ஏன்னா சென்னை, பெங்களூர் நிறைய இடத்துல இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல பேஜஸும் இவங்க நிறைய லொகேஷனுக்கு இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்க காம்படிட்டர் செலக்ட் பண்றப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு பேஜஸ் இருக்கு, இவங்ககிட்ட எவ்வளவு பேஜஸ் இருக்கு, ஒவ்வொன்றும் இது மூலமா என்ன சொல்ல வர்றாங்கிறது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க நல்லா பாருங்க. இதுல மூலமா சென்னைக்கு டேட்டா சயின்ஸ் ஜாப்ஸ் அப்படின்னு இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஜாப் ஓப்பனிங்ஸ் இதுக்கு ஒரு பேஜ் வச்சிருக்காங்க. அப்ப இது எல்லாமே நிறைய பேஜஸ் இருந்து கீவேர்ட்ஸ் அதுக்குள்ள நிறைய வர்றதுனால இவங்களோட வெப்சைட் மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா கூகுள் ஃப்ரெஷ் கண்டென்ட்டை லைக் பண்ணும், நிறைய கண்டென்ட் இருக்கணும் அது லைக் பண்றதுனால. ஒவ்வொரு யூஆர்லையும் டேட்டா சயின்ஸ் ஜாப்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஹலோ எஸ் சார். ஓகே ஸ்கிரீன் தெரியுதுலங்க. பவர் ஷட் டவுன் வச்சீங்க. ஓகே ஓகே தெரியுது. ஸோ அப்போ நம்ம சைட் மேப்ல போனோம் அப்படின்னா காம்படிட்டிவ் அனாலிசிஸ் மோர்க்கும் நீங்க நல்லா பண்ணலாம். ஸோ அதிகமான சைட் மேப் இவங்களாம் வச்சு சைட் மேப்பாக ஃபைல்ஸ் ரெடி பண்ணல. ஃபைல்ஸ் அவ்வளோ இருந்தங்காட்டி தான் உங்களுக்கு சைட் மேப்ல தெரியுது. ஸோ இந்த மாதிரி அப்போ நிறைய இது இருக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இது போக இப்போ 998 URLs மட்டும் இருக்கு. எவ்வளோ பெரிய சைட்டாக இருக்கும். இது போக போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து நிறைய பிளாக் ஆர்டிகல்ஸ் எழுதியிருப்பாங்க. இதுல ஒரு 448 URLs இருக்கு. மாஸ்டரிங் CSS டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இப்போ இதுல ஏதாவது லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன் பெங்களூர். அப்போ இன்டர்னல் லிங்க்ஸும் கொடுக்கறதுனால அதிகமாக இருக்கு, எக்ஸ்டர்னல் லிங்க்ஸும் கொடுக்கறதுனால இந்த பிளாக் மூலமா அந்த கோர்ஸ் பேஜுக்கு இருக்கு. இண்டெக்ஸிங் அதை அடிக்கிறதுக்காக நம்ம பண்றதுனால அதை பண்ணுவாங்க. ஸோ பிளாக் எழுதுறதோட இது வந்து பார்த்தீங்கன்னா சில பெரிய கீவேர்ட்ஸ் எல்லாம் ரேங்க் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அந்த கிராலிங் இண்டெக்ஸிங் சக்ஸஸாக வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே பாருங்க, கோயம்புத்தூரை கொண்டு வந்துட்டாங்க, சென்னை கொண்டு வந்துட்டாங்க, 2-3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ பிளாக் ஆர்டிகல்ஸ் நம்ம நிறைய எழுதணும். எஸ்இஓவில் நம்ம ரேங்க் ஆகணும்னா பிளாக் ஆர்டிகல்ஸ் நிறைய எழுதணும். அது வந்து எழுதுறப்ப அந்த E18 ஞாபகம் வச்சு எழுதணும். அதுல இன்டர்னல் லிங்க்ஸ், எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ், போல்ட்
இமேஜ் ஆல்டெக்ஸ்ட் எஸ்இஓக்கு என்ன பண்றோமோ அது எல்லாமே அந்த பிளாக்லயே நம்ம பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா ரேங்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்களோட ஒரு இது வந்து என்ன சொல்லுவேன்னா, இவங்க நிறைய ஆர்டிகிள்ஸோ இதுவோ வந்து இவங்களோட நிறைய எழுதியிருக்காங்க. அது போக வெளியிலேயே நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆஃப் பேஜ் எஸ்இஓ, இது ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதனால கண்டென்ட் நிறைய இருக்கணும், தப்பே கிடையாது. காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்றதுக்கு நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னாவே யார் யார் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப அதே இது நம்மளோட இதில் நான் காமிச்சு பார்த்தீங்கன்னா கம்மியா இருந்திருக்கும், அதே நான் காமிக்கிறேன். இது போனீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பேஜ் எக்ஸ்எம்எல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 89 தான் இருக்கு. சார் ஸ்கிரீன் ஸ்டக் ஆயிருக்கு சார். ஸ்டக் ஆகும் ஒரு இப்ப இப்போ ஓகே. இது சொல்ல வந்தோம்னா, இது இப்ப நம்மளோட சைட் மேப் அப்படின்னு நம்ம வர்றப்ப பேஜ் சைட் மேப் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா வெறும் 89 யூஆர்எல்ஸ் தான் இருக்கு. ஆனா அவங்க வந்து 998 யூஆர்எல்ஸ் வச்சிருந்தாங்க. அதே சமயத்துல போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 448 வச்சிருந்தாங்க, நம்ம வந்து 386 வச்சிருக்கோம். அப்ப அவங்களோட 89க்கு 386 மார்க்கெட்டிங் நம்ம பிளாக் எழுதியிருக்கோம், அவங்க வந்து 998க்கு வெறும் 448 தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பிளாக் மேபி இந்த இம்ப்ரூவ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம இந்த இதுக்கு வந்து இவ்வளவு வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே இதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஆர்எல் ஓப்பன் ஆகி அதுல கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுல எல்லாமே வந்து லிங்க்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஆத்தர் யார் அப்படிங்கறதெல்லாம் வரணும், அப்பதான் ரொம்ப நல்லா. ரோபோட்ஸ் இது ரெண்டுமே இட் வில் பி ஜென்ரேட்டட் பை டிஃபால்ட். பட் கண்டிப்பா அது இருக்கணும். ஆனா இது வந்து நம்மளோட சைட்ல எவ்வளவு லிங்க்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லும். இது கூகுளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கிராலிங் அண்ட் இண்டெக்ஸிங் எப்படி நடக்கும், ஒரு வெப்சைட்டுக்குள்ள வரும், அது வந்து பார்க்கும் 500 பேஜ் 1000 பேஜ் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் அது கிராலிங் ஒரே நாள்ல பண்ணாது. இப்ப ஒரு ஃபிட்டோக்குள்ள வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, வந்துட்டு எது எது கடைசியா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த சைட்டுக்குள்ள வந்தேன், அதுக்கும் இன்னைக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப எது எது மாடிஃபை ஆயிருக்கும், மாடிஃபைனா அவங்க ஏதாவது இமேஜ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஸ்கிரிப்ட் புதுசா போட்டிருப்பாங்க, என்கொயரி ஃபார்ம் மாத்திருப்பாங்க, எது வேணாலும் நடந்துக்கலாம். அது என்ன சேஞ்ச் ஆகிருக்கோ அந்த சைட்டுக்கு வந்து அது ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த சைட் மேப். அப்போ அந்த சைட் மேப்ல போனீங்கன்னா லாஸ்ட் மாடிஃபைட் அப்படியே காமிச்சு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி பேஜுக்கு நான் போயிட்டேன்னா, இப்போ இந்த பேஜ் வந்து பாருங்க, இதுல எந்த பேஜ் வந்து கடைசியா நான் மாத்திருக்கேன். இது 10ஆம் தேதி ஜனவரியில் மாத்திருக்கேன், இது 23 26ல என்ன மாத்திருக்கேன், 4/2 இன்னைக்கு மாத்திருக்க பாருங்க, ஜென்ரேட்டிவ் ஏஐ கோர்ஸ் இதுல தான் மாறி. அப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் இதை செக் பண்ணி பாக்குறப்ப ஓகே இது மாத்திருக்காங்க, இதை நான் கிராலிங் இண்டெக்ஸிங் உடனே நான் பண்ணணும் அப்படிங்கறத சைட் மேப். ஸோ அப்ப சைட் மேப் வந்தோடனே தான் பார்க்கும், லாஸ்ட் மாடிஃபைடுங்கிற காலம் பார்த்துட்டு எதெல்லாம் மாடிஃபை பண்ணிருக்காங்களோ அதை பார்க்கும். அப்படின்னாலும் பார்க்கும், அது ப்ரையாரிட்டி கம்மியா கொடுத்து பார்க்கும். நம்மளுக்கு ஈஸி பண்றதுதான், கூகுளுக்கு வந்து இந்த வேலை ஈஸி பண்றோம். அதுவா போய் ஒவ்வொரு ஃபைலா எடுத்து பார்த்து போன தடவை இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு ஏதாவது மாடிஃபை ஆயிருக்கா லைன் பை லைனா செக் பண்றதுக்கு பதில இது கால்குலேட் பண்ணி இதெல்லாம் மாடிஃபை ஆயிருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால அந்த ஃபைல போய் அதை மட்டும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இங்க ஒரு பெரிய மால் இருக்கு, அதுல போய் ஒரு பீட்டர் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு ஷோரூமை கண்டுபிடிக்கணும்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தேடுவீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தேடுவீங்க, இப்படி போயிட்டே இருப்பீங்க. 7 மாடி இருக்கு, 5ஆவது மாடியில 50 கடையில் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றா பார்க்கறப்ப கீழே வச்சிடறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எத்தனை கடை இருக்கு அவங்களோட பேர், செகண்ட் ஃப்ளோர்ல அப்புறம் நான் தேடி பார்ப்பேன் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பீட்டர் இங்கிலாந்து இருக்கா, செகண்ட் 7ஆவது மாடியில் 5ஆவது மாடியில் இருக்கு. ஸோ டைரக்டா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிருக்கேன். அதுதான் என்னோட ஈஸி பண்ற வேலை. அதே தான் இங்க சைட் மேப். எப்படி ஒரு மால் என்ட்ரன்ஸ்ல அந்த பலகையை வச்சுட்டு எது கடை எங்கெங்க எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களோ, ஒரு சைட்டுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் இந்த சைட் மேப் இருக்கும். அது
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் அப்படின்னு இருக்கு. அது ஒரு கொஞ்சம் பெரிய டாபிக். அதை நம்ம தனியாக வந்து மறுபடியும் எடுத்து நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்போ நான் எல்லாம் போட்டு வர கொஞ்சம் இதாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் இது எல்லாமே எடுத்து ஒரு கன்சல்டேட்டட் ஒரு ஷீட் தருவேன், நம்ம இந்த பார்த்த பேராமீட்டர்ஸ்ல என்னென்ன அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம எஸ்சிஓல முன்னாடி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. பார்க்க பெருசாக எடுக்கல, அது ஆல்ரெடி ரேங்க் ஆகிறதுனால அப்படி இருக்காங்க. நம்ம இது முடிச்சுட்டு இன்னொரு பேஜ் எடுத்து நம்ம இதே மாதிரி நான் எல்லாம் சொல்லி கொடுத்துறேன். சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பேஜ் எடுத்து அதையும் நான் பண்ணிக்காங்க, இந்த சேஞ்ச் எல்லாம் பண்ண. சார் இப்போ இந்த வந்து நம்ம மேனுவலா பண்ற ஒரு வெப்சைட் ரன் ஆகும்போது கூகுள் ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணுமா சார்? crawling indexing லாம் the crawling indexing, it is an automatic process. கூகுள் மட்டும் கிடையாது, பிங், யாஹூ இந்த மாதிரி எந்த சர்ச் இன்ஜினா இருந்தாலும் அது வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற வெப்சைட் எல்லாத்தையும் தன்னோட டேட்டா பேஸ்ல வச்சுக்கிறது தான் crawling. இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை எடுத்து ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கிறது இண்டெக்ஸிங். இது வந்து ஒரு ஆட்டோ ப்ராசஸ் மாதிரி நடந்துட்டே இருக்கு. ஒரு வெப்சைட் வந்துட்டா அதுல 100 பேஜ் இருக்குன்னா 100 ஒரே நாள்ல crawling இண்டெக்ஸிங் பண்ணாது. ஒரு நாள் 2 பேஜ் பண்ணும், இன்னொரு நாள் 4 பேஜ் பண்ணும், ஒரு நாள் காலையில ஒரு பேஜ் பண்ணும், மத்தியானம் ஒரு பேஜ் பண்ணும், இப்படி டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஆன ஒரு வெப்சைட் நம்ம 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்புறம் வெப்சைட் சேஞ்சஸ் பண்றோம். சோ அதுக்கு தான் இந்த சைட் அது எகைன் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அது மாடிஃபைட் ஆகி காமிக்கும் சைட் மேப்ல. பட் நம்ம சைட் மேப் ஏன் ஜெனரேட் பண்ணணும்னா கூகுள் வந்து அதை செக் பண்ணுது எப்பவுமே. ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தா எனக்கு ஈஸியா எனக்கு வெளியில தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அதனால நம்ம வந்து சைட் மேப் ஜெனரேட் பண்ணி மேண்டேட்டரியா நம்ம போட்டுறோம். நீங்க 2 வருஷம் எப்ப வருஷம் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஆனா சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு அந்த ஃபைல் மட்டும் இருந்ததுன்னா கூகுளுக்கு அந்த வேலை ஈஸியா இருக்கும். லாஸ்ட் 1 இயரா நான் பாக்குறேன் சேஞ்சே பண்ணல அப்படிங்கறத அது நினைச்சுக்கும். ஸோ அதனால அது கிராலிங் இண்டெக்ஸிங் அடிக்கொருக்கா பண்ண வேண்டியது இல்லை. நீங்க கிராலிங் இண்டெக்ஸிங் எப்பன்னா அடிக்கொருக்கா எப்ப பண்ணுவீங்கன்னா, லெட்ஸ் சே இந்தியா டுடே அப்படின்னு நீங்க சர்ச் பண்றீங்க. இங்க கீழே வந்தீங்கன்னா 8 minutes பிஃபோர் 15 minutes பிஃபோர், அப்ப 8 minutes முன்னாடி ஏதோ ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. 8 minutes முன்னாடி அப்டேட் பண்ணதை கூகுள் கிரால் பண்ணி எடுத்துட்டு வந்து நமக்கு காமிக்கும். 8 நிமிஷம் முன்னாடி தான் இந்த பேஜ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒன்று அப்படின்னு. அப்ப சில வெப்சைட்ஸ், இந்த நியூஸ் வெப்சைட்ஸ் இதெல்லாம் வந்து செகண்டுக்கு செகண்ட் அது கிராலிங் இண்டெக்ஸிங் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு புது நியூஸ் போட்டான்னா அதை எடுத்துட்டு வந்து காமிச்சாதான் கூகுள் பெருமை. நான் இந்தியா டுடேன்னு போட்டுட்டு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த நியூஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா கூகுள் லேட்டஸ்டே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்போ கூகுள் என்ன பண்ணணும், புது நியூஸ் கொடுக்கணும், லேட்டஸ்ட் நியூஸ் கொடுக்கணும்னா எந்த சைட்டு புதுசா வருதுங்கிறது அதுக்கு தெரியும். ஏன்னா அதோட சைட் மேப்ல பார்க்கும், இவங்கெல்லாம் ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்கன்ட்டு அந்த சைட்டை எடுத்துட்டு வந்து சர்ச் ரிசல்ட்ஸ்ல காமிக்கும். இப்ப நீங்க சேஞ்சஸே பண்ணல அப்படின்னா அது வந்து அதுக்கெல்லாம் டைம் மெல்லமா கொடுக்கும். லாஸ்ட் 1 இயரா நான் பாக்குறேன் 20 தடவை வந்துட்டு போயிட்டேன், ஒரு சேஞ்சும் பண்ணல அப்படிங்கிறப்ப அடுத்த இயருக்கு வந்து 20 தடவைக்கு பதில் 30 தடவை வரும். சரி 10 தடவை வந்தா போதும்னு நினைக்கிறேன், எதுவுமே சேஞ்ச் பண்றது இல்லை அப்படிங்கிறது. அதனால ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். நீங்க சேஞ்ச் பண்ணலினாலும் சைட் மேப் கண்டிப்பா போடணும். கரெக்ட்டுங்களா? நீங்க கேட்ட கொஸ்டின் தானே இல்ல வேற ஏதாவது தான்? ஏன்னா வாய்ஸ் பிரேக் வந்துச்சு. இல்ல இதுதான் சார். சேஞ்சஸ் பண்ணலினாலும் சைட் மேப் இருக்கும். கூகுள் வந்து அந்த ஃபைல் இருக்கான்னு பாக்குது. கூகுள் பாக்குறப்ப அது இல்லைங்கிறப்ப நம்ம அதுக்கு வேலையை கஷ்டமா கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம கஷ்டமா கொடுக்குறப்ப அது யோசிக்கு, இவனை ஏன்னா நான் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கணும், நான் என்னோட வேலையை கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். சரி ஓகே, சரிங்க, நாளைக்கு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.